நான் ஒரு வியாபாரி. நான் பழங்களை சப்ளை பண்றேன். நீங்க விளைவிக்கிற பழம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி பழங்களுக்கு சிட்டில ரொம்ப டிமாண்ட் இருக்கு. நீங்க பழங்களை எங்கிட்ட வித்தீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு பணம் கிடைக்கும். சரி, நான் இதை ஏத்துக்கிறேன். ராகேஷ் அப்பவே எல்லா பழங்களையும் வியாபாரி கிட்ட வித்துடுறாரு. அப்புறம் 2 மடங்கு பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வீட்டுக்கு போன உடனே நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா, உனக்கு என்ன வேணுமோ கிடைச்சதில்ல. அப்பா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்பா. இவ்ளோ பணத்தை பார்த்து ராகேஷோட மனசுல பேராசை வந்துடுது. எப்படியாவது சீக்கிரத்திலேயே ரொம்ப பணம் சம்பாதிக்கணும்னு ராகேஷ்க்கு தோணிட்டு இருந்தது. அதனால பழங்களை சீக்கிரம் பழுக்க வைக்கிறதுக்கான முறையை தேடிட்டு இருந்தாரு. இந்த தடவை கெமிக்கல் உபயோகப்படுத்துறேன். பழம் சீக்கிரமா பழுத்துடும். எல்லாரும் கெமிக்கலை தான் உபயோகப்படுத்துறாங்க, நானும் உபயோகப்படுத்த போறேன். ரமேஷ் எல்லா மரத்துக்குமே அந்த கெமிக்கலை போடுறாரு. அப்படியே பார்க்க பார்க்க எல்லா பழங்களும் ரொம்ப சீக்கிரமாவே பழுத்துறது. அப்புறம் வியாபாரியும் அந்த பழங்களை 2 மடங்கு பணத்துக்கு வாங்கிக்கிறாரு. ராகேஷ் அவரோட வரவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. 3 நாள் கடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வியாபாரி வராரு. எல்லாரும் உங்களோட பழங்களை திரும்ப கொடுத்துட்டாங்க.